அல்வா துண்டு மாதிரி இருக்கு. சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இந்தாப்பா சாப்பிட்டு பாருங்க. இந்தாங்க. வணக்கம், நான் பாக்கியா 360. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அது ஒரு பெரிய கனவை ஒன்று எடுத்து கட்டிங் பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதை வந்து இந்த இடத்துல வச்சு இந்த 1-2 காய்கறிகள் கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள் போட்டு இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் வச்சு நெருப்பு போட்டு சுட்டு திங்க போகிறோம். வீடியோ நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயத்தை வெட்டிக்கிறோம். ஒரு தட்டு எடுங்க. அதான் தட்டு, நமக்கு அதான் தட்டு. எடுத்தீங்க, நான் அதில் எப்படி கட் பண்ணுறேன். நல்ல அமைதியான இடமா இருக்கு. ஒரு கடற்கரை ஓரத்துல தான் உட்காந்துட்டு இருக்கோம். நாங்க அலை அடிக்கிறது கூட கேட்கும் உங்களுக்கு. நல்ல பொடுசா அடிக்கலாம். ஏன்னா நம்ம இதை எதையுமே மிக்சியில் அடிக்க போறது கிடையாது. தக்காளியா அவங்க பேரை மாத்திருக்காங்கப்பா. சரி, தக்காளியை பொடுசா வெட்டிக்கலாம். பசங்க ஒரு சின்ன சின்ன சுள்ளி வர சேகரிக்க போய்கிட்டு இருக்காங்க. அதுவே போதுமானதுதான். தக்காளியை வெட்டியாச்சு. ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல பெரிய பாக்ஸ் வாங்கிருக்கலாம், எடுத்துருக்கலாம். அப்படியாக்க ஒருத்தர் இப்படியாக்க ஒருத்தன் போய் எப்படியோ குச்சி எடுத்துட்டு வந்தா சரி, நமக்கு சமையல் ரெடியானா சரி. கனவா இப்ப நம்ம கனவாயில இங்க பாருங்க, தும்பி பிடிச்சு வந்திருக்காரு. ராஜா தும்பி. நம்ம அங்கேயே கடல்ல நல்லா அலசிட்டு வந்துட்டோம். அந்த உப்பு போறதுக்காண்டி தான் நல்ல தண்ணியில போட்டு அலசிக்கிட்டு இருக்கோம். இதை விட நல்ல பாத்திரம் கிடைக்கல. வீட்டுல பாத்திரம் கேட்ட கிளிப்பாளுவ. இப்போ இந்த இதுல வந்து தக்காளியை போட்டு கிண்டுறோம். அந்த புளிப்பு புல்லா அதுல நல்லா இறங்கணும். அப்பதான் அந்த கறி வந்து மெதுவாகும். அடுத்து வந்து வெங்காயத்தை கொட்டுறோம். வெங்காயத்தையும் கொட்டி பிணைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலா எடுங்க, சிக்கன் 65 மசாலா கட் பண்ணுப்பா. அப்புறம் கட் பண்ண இந்த சிக்கன் 65 மசாலா இதை ஃபுல்லா போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுங்க. இன்னொரு பேஸ்ட் எடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி கடல் உணவுகளுக்கு வந்து கண்டிப்பா இஞ்சி பூண்டுலாம் சேர்த்தே ஆகணும். சரி, இதுக்கு இதுவே போதுமானது. இந்த எலுமிச்சம்பழத்தை லைட்டா வெட்டிக்கிறீங்க. காட்டு. இந்த நல்லா பிணைஞ்சுக்கலாம். என்னடா பெயிண்ட் வழியில போட்டு கலக்குறேன்னு பார்க்காதீங்க, நீட்டா கிளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம இவங்க எல்லாம் சும்மா பச்சையா கொடுத்தாலே தின்றுவானுவ அந்த மாதிரியா. ஏன்னா கடல் மேல நாங்க எந்த ஒரு மசாலாவும் போடாம சும்மா தான் போட்டு சாப்பிடுவோம். சும்மா அவிச்சே சாப்பிடுவோம். வெறும் மஞ்சள் பொடியை மட்டும் போட்டு அவிச்சு சாப்பிடுவோம். ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எலுமிச்சம்பழத்தையும் இதிலே போட்டுடலாம். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்காரு பின்னாடி ஒருத்தர், அப்படியே ஒரு பீஸ் எடுத்து கொடுங்க சாப்பிட்டுருன்னு.
நல்லா கிளறி விட்டுக்குருவோம். ஏன்னா உப்பு நல்லா பிடிக்கணும். உப்பு நல்லா பிடிச்சிச்சுன்னா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய சதைக்கில் வந்து உப்பு அவ்வளோ சாட்டா இறங்காது. நல்ல இது இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு காணாது. புளிப்பு எல்லாமே ஆனால் நல்லா இருக்கு. மசாலா நல்லா டேஸ்டா இருக்கு. புளிப்பு பெப்பர் பொடி காரத்துக்கு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். கொசுலாம் கடிச்சு கடிச்சு எடுக்குவீங்க. நாங்க சாப்பிட்றதுக்கு வந்து அது எங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. காரத்தை கொஞ்சம் தூக்கல ஏத்துறதுக்காண்டி பெப்பர் பொடி சேர்த்துக்குருவோம். பசங்களுக்குலாம் வாயில் அப்படியே எச்சில் ஊறுது. எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரி, மசாலா ரெடி. இப்போ வந்து இந்த ஃபாயிலர் பேப்பரில் வச்சு அப்படியே பேக் பண்ணிக்கலாம். மண்ணெலாம் பார்த்துக்கிறேங்கப்பா. எடுங்கப்பா. எருங்கன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்து தாங்கப்பா. நல்லா மோல்டு பண்ணிக்கிடுவோம். ஒரு பீஸுக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது. சரி, கயர்லாம் கட்ட தேவையில்லை. இதில் ஒரு பீஸ் வைக்கலாமா? அதில் வைக்க முடியாது அட்டையில். இப்படி எடுத்துக்கிறேங்க. அப்படிங்க இது இல்லாட்டி வைங்க. ஒரு சின்ன பீஸ் அங்கிட்டு போடுங்க. ஹோல்ட் பண்ணிடலாம். சரி, எல்லாத்தையும் பார்சல் பண்ணிக்கிறோம். பார்க்குற மக்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. சரி, பார்சல். மண்டை யாருதும்பா? நான் சாப்பிடுவேன். அப்படி வைங்க. அவ்வளோதான். எனக்கு இது எனக்கு தான். எனக்கு தான். இந்தாங்க. நாங்க கொண்டு வந்த பேக்கேஜே காணல. ஏன்னா அவ்வளவு பெரிய கனவா. நாங்க கொண்டு வந்த கனவா பெருசு, ஆனா கவர் கம்மி, அதனால காணல. முடிஞ்ச வரை பேக் பண்ணியிருக்கோம். ஒரு 10 பீஸ் பேக் பண்ணியிருக்கோம். இன்னும் இங்கே ஒரு 7-8 பீஸ் கிடக்கு. இதை கொண்டு போய் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்குருவோம். இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ணிக்கிடுவோம். அது என்ன பண்ணலான்னு பார்ப்போம், யோசிப்போம். சரி, நம்ம இனி அவ்வளோதான், கிளம்புவோம். தீய முட்டுருக்கு. அதுக்கு அதை சமைக்கிறதுக்கு உண்டான வழி போய் பார்ப்போம். வாங்க அப்படியே. இப்போ பற்ற வைக்க போகிறோம். எரிஞ்சிருமா? சிரமப்படணுமே தெரியலையே. நெருப்பு பற்ற வைக்கிற இடம் வந்து காடுலாம் கிடையாது. கடற்கரையில் மணல் மேட்டில் தான் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லா பாதுகாப்பு இருக்குது. பக்கத்துலேயே ஒரு குளம் ஒன்று கிடக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை பேர் இருக்கோம். இவ்வளோ மண் இருக்குது. லைட்டாக எதானா கூட நாங்கள் அமுத்திடுவோம். இதை இல்லை அள்ளி இப்போ போடாதீங்க. அந்த குச்சி இதாகட்டும். குச்சியில் போட்டு போடுங்க. கங்கல் ஆகும். அதான் ஏய் வேணுள்ளது மட்டும். சரி, இப்போ ரெடி பண்ணதை அப்படியே தீயில போடலாம். அத்தாடி ரொம்ப வெக்க அடிக்குதுப்பா. பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும். டைம்லாம் எடுக்காது இது. அவ்வளவுதான். அப்படியே கொஞ்ச நேரம் நெருப்புல அப்படியே வேகட்டும். வெந்திருக்குமா? ஆமா, அது வரை அப்படியே நாங்க கடற்கரையில சும்மா போயிட்டு வந்துடுறோம். நம்ம கடைசி இதுக்கு வந்தாச்சு. எல்லாம் வெந்துருச்சு. இப்போ தீயை பிரித்து விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். நல்ல முறுமுறுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அந்த ஸ்மோக்கு எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். லைட்டாக அது கறி இருந்துச்சுன்னா
இல்லை அப்படி இருக்குதா அரை வேக்காடா சோசோதான் இருக்கான்னு தெரில. சரி பிரித்து எடுத்து பார்த்துருவோம். அவ்வளோதான் போதும். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறோம். சரி எடுப்போம். எடு அந்த பேப்பர் எடு. இலையிட்டு போய் நமக்கு இதை அப்படி தூக்கு. ஏய் தீ முருங்க. அவ்வளோ மண்ணு போட்டு மூடிடுங்க. எடுத்துட்டு வந்து உட்காந்தாச்சு. பின்னாடி கிடக்கிற நல்ல இடம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நல்லாவே வெந்திருக்கு. நல்ல கொஞ்சம் ஓவராகவே வெந்திருக்கு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். சூப்பர், நல்லாவே வெந்திருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். மசாலா வேற லெவலில் இருக்கு. கத்தி எங்க மண்ணும் பாதி மீன் மாதிரியா திங்கிறோம். இதை கட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இந்தாப்பா சாப்பிட்டு பாருங்க. இந்தாங்க. எங்கப்பா எங்க டீம் ஆளு செல்லோட தெரிவாரு. என்னங்க உளும்பு கட் பண்ணி தரவா? ரணகாலத்திலே ஒரு கிளுகிழுப்பா எப்படி இருக்கு பாருங்க. இதயமானது பூ மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? நம்பி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. எப்படி இருக்கு? பூ மாதிரியா? நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கலையே. கிட்டத்தட்ட அரை காட்டுவாசி ஆயிட்டோம். நமக்கு சூடு ஒத்துக்காதே. வெட்டி வெட்டி தரவா? அப்படியே வாய் வைக்க முடியாது. ரொம்ப சூடே ஒத்துக்கிறாது. இதுவே வாய் ஒத்து. நல்லா வந்துருச்சு. சாப்பிடாமா பாரு. அடுத்த கைக்கு போ. செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். அவ்வளோ வீடியோ நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோல நம்ம சந்திப்போம். ஓகே, அனைவருக்கும் நன்றி. ஓரத்துல கடந்து இது அப்படிதாப்பா இருக்கும். வெட்டி தர உரப்பு மசாலா வர இது